கபடமில்லாத உத்தரவுகள் என்று பிறக்கம் என் விண்ணப்பத்திற்கு செவிகளும். உம்முடைய சன்னதியில் என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானதை நோக்குவதாக. நீர் நீதியத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷருடைய செய்திகளை கொடுத்து நான் நம்முடைய வாக்கின்படி துஷ்டனுடைய பாதைகளுக்கு விருப்பமா என்னை காத்துக் கொள்ளுகிறேன். என் காலடிகள் வருவாத படித்து என் நடைகளை உமது காலையை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். என் செவி சாக்கிறேன். உம்முடைய செவியை எனக்கு சாத்து என் வார்த்தையை கேட்டருளும். சங்கீதம் 17:1-6. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Be courageous and do not be dismayed, for the Lord your God is with you always wherever you go. Joshua 1:9. என் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். 1 சாமுவேல் 2:1. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை வாழ்வாய். சங்கீதம் 128:5.